கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். ஞாயிற்றுக்கிழமை பங்குனி மாதம் 22ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு மாறாத தேவனின் பிள்ளைகள். இன்றைய தியான வசனம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. தியானம். ஒரு ஊரிலே வாழ்ந்து வந்த மனிதன் ஒருவன் எல்லா விதத்திலும் சமுதாயத்தினாலே தள்ளப்பட்டிருந்தான். அவனிடம் துன்மார்க்கமான பழக்க வழக்கங்களும் இருந்தது. உலகத்திலே வாழ்ந்து வந்த மனிதர்கள் அவனை ஒரு பொருட்டென்று எண்ணவில்லை. அவன் தன் வாழ்வின் அழிவின் பாதையிலே சென்று கொண்டிருக்கும் போது ஒரு நாள் ஆண்டவர் இயேசு அவனை சந்தித்தார். அவன் வாழ்க்கை மாற்றப்பட்டது. தன் வாழ்க்கையிலே புதிய அர்த்தத்தை கண்டு கொண்டான். ரட்சிப்பின் சந்தோஷத்தை அடைந்து கொண்டான். ஊரிலே சபை ஐக்கியம் ஒன்றிலே இணைந்து கொண்டான். அந்த சிறிய சபையிலே எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து வந்த விசுவாசிகள் அவனை ஏற்றுக்கொண்டு அன்பு செய்தார்கள். தேவனுக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும் என்று தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தான். ஆண்டுகள் கடந்து சென்ற பின்பு ஊர் மக்கள் மத்தியிலே கனத்தை பெற்றுக் கொண்டான். காலங்கள் கடந்து சென்ற பின்பு தன்னை தள்ளி வைத்த உலகை மறந்து அற்பமாக எண்ணப்பட்ட காலங்களிலே தன்னை நேசித்த சபையோரை மறந்து உலகிலே செல்வாக்கோடு வாழ்கின்றவர்களின் நட்பை மேன்மைப்படுத்தினான். தேவனுடைய ஊழியன் என்று தன்னை அறிமுகப்படுத்துவதை விட ஊரிலுள்ள இன்னாருக்கு நான் அறிமுகமானவன் என்பதையே மேன்மையாக எண்ணிக்கொண்டான். தேவனை அறிந்தும் உணர்வற்றவனாக மாறிவிட்டான். பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த மனிதனுடைய பரிதாபமான நிலைமையை சற்று சிந்தித்து பாருங்கள். இதற்கொத்த நிலைமைகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் அனுபவத்திலே கண்டிருக்கலாம். நம்முடைய பிதாவாகிய தேவன் தம்முடைய சுபாவத்திலே மாறி போகின்றவர் அல்ல. அவருக்கு பிள்ளைகளாகும்படி அழைக்கப்பட்ட நாமும் அவரை போலவே வாழ வேண்டும். ஒருவேளை சுற்றி இருக்கிற மனிதர்கள் சக விசுவாசிகள் மாறி போனாலும் அவர்கள் தங்கள் வாழ்விலே நன்றியறுதல் உள்ளவர்களாக இருக்காவிட்டாலும் அவர்கள் நிமித்தம் நாம் சோர்ந்து பின்வாங்கி நற்கிரியைகளில் ஓய்ந்து போய்விடக் கூடாது. அவர்களுக்கு பாடம் படிப்பிக்க வேண்டும் என்று எங்களுக்கு இருக்கும் உலக மேன்மைகளை மறுபடியும் நாம் தலைக்கு மேலாக உயர்த்திவிடக் கூடாது. தேவன் அழைத்த அழைப்பின் மேன்மையிலே தரித்திருக்க வேண்டும். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, நீர் எனக்கு தந்திருக்கும் மேன்மையான அழைப்பை ஒருபோதும் மறந்து போகாமலும் அற்ப காரியங்களுக்காக அதை இழந்து போகாமலும் இருக்க கிருபை செய்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்.